ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்ல வந்து மாஸ் எங்கன்னு கேட்பாங்க, ஒரு மாஸ் படத்துல வந்து கண்டென்ட் எங்கன்னு கேட்பாங்க. டூட்ஸ் ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் விடாமுயற்சி. அர்ஜுன் ஆகிய அஜித்தும் கயல் ஆகிய த்ரிஷாவும் ஒரு லாங் ரைட் போறாங்க. அந்த ஹைவேலயே நம்ம த்ரிஷா மேம தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அஜித் சார் அவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் விடாமுயற்சி படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு ரோட் த்ரில்லர். அந்த ஜானருக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எங்கேயுமே டைவர்ட் ஆகாம இதுதான் கதை அப்படின்னா அதையே கோடு பிடிச்ச மாதிரி கரெக்டா போனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தமிழ் சினிமால எந்த டாப் ஹீரோஸ்மே எடுக்காத ரிஸ்க் அஜித் சார் எடுத்திருக்கிறதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துல மாஸ் சீன் கிடையாது, இன்ட்ரோ சாங் கிடையாது, எலிவேஷன் சாங் கிடையாது, மாஸ் இன்ட்ரோல் பிளாக் கிடையாது. இது எதுவுமே இல்லைனாலுமே இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல அர்ஜுன் சாரோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு படத்துல அர்ஜுன் சாரை எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு இதை பார்த்து கத்துக்கோங்கடா. இதை தாண்டி படத்துல நடிச்சிருக்க மத்த கேஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு த்ரில்லர். இந்த படத்துல அடுத்தன்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட். செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் வில்லனுக்குன்னு வச்சிருக்காங்க, ஆனா அந்த சீன்ஸ் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. தமிழ் சினிமால மாஸ் ஹீரோஸ்லாம் ஒரே மாதிரி படம் நடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு படம் வர மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு ப்ராப்பர் வாட்சா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி மூவி சஜஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு டூட் குமாரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.